தமிழகத்தில் கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதற்கு புதிய மசோதா ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. திருத்த சட்ட மசோதாவாக இது பார்க்கப்படுகிறது. இது கள்ளச்சாராயம் விற்பதை குறைக்குமா அல்லது ஸ்டாலின் அவர்களது கண் துடைப்பா என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்கலாம். சமீபத்தில் கள்ளச்சாராயம் குடித்து கள்ளக்குறிச்சியில் 69 நபர்கள் உயிரிழந்துள்ளனர். 120 நபர்கள் தீவிர சிகிச்சை பிரிவிலும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது கள்ளக்குறிச்சியில் மட்டுமா என்று பார்த்தால் நிச்சயமாக கிடையாது. தமிழகத்தில் பிற மாவட்டங்களிலும் தொடர்ச்சியாக கள்ளச்சாராயம் விற்கப்பட்டுத்தான் வருகிறது. அதை வாங்கக்கூடிய நபர்களும் அதிகமாகி கொண்டுதான் இருக்கிறார்கள். உயிரிழப்பும் அதிகமாகி கொண்டுதான் இருக்கிறது. இதனால் இனி கள்ளச்சாராயம் விற்றால் அதிகபட்ச தண்டனை கொடுக்க வேண்டும், இருக்கின்ற சட்டத்தை மாற்ற வேண்டும் என்று சட்டசபையில் ஒருமனதாக தற்பொழுது திருத்த சட்டம் மாற்றப்பட்டிருக்கிறது. மசோதாவும் தற்பொழுது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. கள்ளச்சாராயம் விற்றால் ஆயுள் தண்டனை விதிக்கப்படும் வகையில் இந்த சட்டத்திற்கு முழுமையான ஆதரவும் கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது தமிழக சட்டசபை இன்று கூடியுள்ள நிலையில் தமிழகத்தில் மதுவிலக்கு திருத்த சட்ட மசோதாவை பேரவை அமைச்சர் முத்துசாமி தாக்கல் செய்துள்ளார். இந்த சட்டத்தால் கள்ளச்சாராயம் போதைப்பொருள் விற்பனை செய்வோர்கள் தண்டனை கடுமையாக்கும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டுள்ளது. கள்ளச்சாராயம் விற்றால் ஆயுள் தண்டனை விதிக்கப்படும், அத்துடன் 10 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும் என்றும், கள்ளச்சாராயம் காய்ச்சும் பொழுது பிடிபட்டால் அசையும் சொத்துக்களும் பறிமுதல் செய்யப்படும் என்ற வகையில் இந்த திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. இது மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றாலும் எதற்காக எதிர்க்கட்சி தரப்பினர்களை வெளியேற்றிவிட்டு இந்த திருத்த சட்ட மசோதா கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த திருத்த சட்ட மசோதா முழுமையாக ஏன் வாசிக்கவில்லை என்ற கேள்விகளையும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார். முதலில் கள்ளச்சாராயம் விற்கப்படுவது யார், அதில் எந்த கூட்டணிகள் இதில் தொடர்புடைய இருக்கிறது, திமுகவின் நிர்வாகிகளும் திமுகவை சார்ந்த மிக முக்கியமான புள்ளிகளும் தான் கள்ளச்சாராயத்தை விற்று வருவதாக பலரும் குற்றம் காட்டியுள்ளனர். இந்த சூழ்நிலையில்தான் தற்பொழுது திருத்த சட்ட மசோதா எப்பொழுது நடைமுறைப்படுத்தப்படும், தற்பொழுது கைது செய்யப்பட்டவர்களுக்கு இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுமா அல்லது இதற்கு முன்பாக இருக்கக்கூடிய சட்டம்தான் அவர்களுக்கு நடைமுறைப்படுத்தப்படுமா என்ற கேள்விகளும் எழுப்பப்படுகிறது. குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்தால் அவர்களது உயிர் மீண்டு வந்துவிடுமா? திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் எதற்காக இன்று வரை கள்ளக்குறிச்சிக்கு செல்லவில்லை என்ற கேள்விகளும் எழுப்பப்படுகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு பேசும்பொருளாகத்தான் கள்ளச்சாராயம் விவகாரமாக மாறியிருக்கிறது. எதிர்க்கட்சியினரை வெளியேற்றிவிட்டு இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டது சரிதானா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.